الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وإمام المتقين حبيب رب العالمين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم அளவற்றாலும் நிகழில்லாத பேரன்பையும் ஆகியும் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாரை நேரான சீரான பாதை வரை நடாத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜலாலுவினால் தெரிவு செய்யப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவரையும் எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருடைய பரிசுத்த மனைவிமார்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர் குறிப்பாக நம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமைகளை மதித்து இத்திகாஃபுடைய நிய்யத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையை முன்னிறுத்தும் விசுவாசிகளே, இறைநேசர்களே, நல்லடியார்களே, துனியா ஆகிராவுடைய நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் இவைகளெல்லாம் ஏற்று நடக்கும்படி இருக்கிறார்கள். அவைகளை வாழ்க்கை முடியுமானவரை ஏற்று நடக்குமாறு எந்தெந்த காரியங்களை எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தடை செய்திருக்கிறது காரியங்கள் அனைத்தையும் வாழ்க்கை எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றுமுழுதாக தவிர்த்து வாழுமாறு எனக்கும் அப்பாறுவதற்கும் சீரத்து செய்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பு அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த ஃபத்வா தலைப்பு ரமலானை பாதுகாப்பு. ரமலான் என்பது அல்லாஹ்வால் நபியார்களுக்கு வழங்கப்பட்ட பெரிய ஒரு பாவம். இந்த ரமலானை பாதுகாத்து விட்டார் வருடத்தில் ஒரு மாதம், அந்த மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்தி உரிய முறையில் அதை பிரயோஜனப்படுத்தி பயன் பெறுவோம் என்றால் மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களையும் அந்த ரமலான் பாதுகாக்கும். ரமலானை கொண்டு நாம் வெற்றி அடைவோம், சுவர்க்கவாதிகளாகவும் மாறுவோம். நோன்பு என்பது நமக்கு வழங்கப்பட்டிருப்பது தக்வாவை உண்டாக்குவதற்காக. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காக உங்களுக்கு நாங்கள் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றோம். தக்வா என்பது ஈமானை விடவும் பெரியது. ஒரு மனிதனுக்கு ஈமான் எவ்வளவு முக்கியமோ அதை விடவும்
உயர்ந்த ஒரு படித்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் தக்குவா, இறையச்சம். குர்ஆனுடைய ஹதீஸினுடைய எல்லா ஏவல்களும் எல்லா விளக்கங்களும் ஈமான் உள்ளவர்களுக்காக வேண்டிதான் இருக்கிறது. இஸ்லாம் என்பது வேறு, ஈமான் என்பது வேறு, தக்வா என்பது அது வேறு. இஸ்லாத்தினுடைய சகல ஏவல்களை எடுத்து பாருங்கள், அது ஈமான்தாரிகளை தான் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுவார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ. ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே. தொழுகையை எடுத்துக்கொண்டால் இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக தொழுகை ஈமான் உள்ளவர்களுக்கு, மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு மூமின் தான் தொழுகையை அதன் உரிய நேரத்தில் தொழுவார். முஸ்லிம் எப்படி தொழுவார் என்றால், நினைச்ச நேரத்துல, கிடைச்ச நேரத்துல, முடிச்ச நேரத்துல, எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ தொழுது. அவரோட முஸ்லிம். தொழுகை என் மீது கடமை, அந்த கடமையை நான் நிறைவேற்றேன். ஆனால் மூமின் யார் என்றால், தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவார். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன், மூமின்கள் மீது கிதாபன் மவ்கூதன், நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது மூமின்களுக்கு. அல்லாஹ் சொல்றார், மூமின்கள் தான் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவாங்க. பாங்கு சொல்வது, இகாமத் சொல்வது என்பது மூமின்களுக்குரியது. முஸ்லிம் அப்படி அல்ல, எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப தொழுது. அவர் அதை பெருசுபடுத்த எந்த ஒரு அமலை எடுத்து பாருங்க. ஜும்ஆவுடைய தொழுகைக்கு பாங்கு சொல்வதற்கு முன்னால் உங்களோட கடைகளை போயிட்டு வியாபாரத்தை விட்டுட்டு தொலைவாங்க, ஜும்மாக்கு வாங்கன்னு அதான் யார் சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் வ தருல் பை. ஈமான் கொண்டவர்களே, ஜும்ஆவுடைய நாள் உங்கள் அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு அவசரமாக ஜும்ஆவுக்கு கொண்டிருக்க. யாரு? மூமின். முஸ்லிம் பாங்கு சொன்னதுக்கு பிறகு குடிக்கவே போவார். அவர் முஸ்லிமுக்கு ஜும்மா எப்படி என்றால், இமாம் சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து சேர்ந்து கொண்டா போதும். அது முஸ்லிமுடைய ஜும்மா. மூமினுடைய ஜும்மா எப்படி இருக்கும்? இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் வருவார். பார்க்கணுமா இல்லையா? யாரும் கோவிக்காதீங்க, ஹக்க சொல்ல வேண்டியது கடமை. சில்லறை கடன் வச்சுக்கிறவங்க, சாதாரண கடைகள் வச்சிருக்கிறவங்க பரவாயில்லை. ஆனா இறைச்சி கடை வச்சிருக்கிறவங்க கூட என்ன செய்வாங்க? பாம்பு சொன்னதுக்கு கூட தான் கடையே போடுவாங்க. எத்தனை மணிக்கு குடிக்கிறது, எத்தனை மணிக்கு சும்மா போவாங்க? அவர் முஸ்லிம் இறைச்சி கடை தான், மூமின் இறைச்சி கடை. ஈமான் உள்ளவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய வாழ்க்கை பூரா பயான் இருக்கிற எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன் பிரயோஜனம் யாருக்கு கிடையாது? அல்லாஹ் குர்ஆன்ல நபி என்ன சொல்றான்? வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, பயான் செய்யுங்க. அந்த பயான் ஈமான் உள்ளவர்களுக்கு பிரயோஜனம். மூமின்கள் அந்த பயானை கொண்டு பயன் அடைவார். முஸ்லிம் என்ன தெரியுமா செய்வார்? முஸ்லிம் பயானை கொண்டு பயனடைய மாட்டார். முஸ்லிம் ஒன்று பயானுக்கு மார்க்ஸ் போடுவார். சொல்லுவார், சட்டப்படி பயம், வெட்டில் மாதிரி, நெருப்பு மாதிரி. அப்படி இல்லாட்டி விமர்சனம் செய்வார்.
என்னைதான் அவர் அப்படி பேசிக்கப்படாது. அவருக்கு மிம்பர் கிடைச்சது, மேடு கிடைச்சது, அவர் அப்படி பேசுறியா அப்படின்னு விமர்சனம் செய்யணும். அப்படி இல்லாட்டி அதை அப்படியே பார்சல் பண்ணி இன்னொருத்தர் வெளியில போன உடனே கேட்டீங்கதானே அவ்வளவுதான், கவனமா இருக்கீங்க. யாராவது பயான கேட்டுட்டு போய் வெளியில சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு நல்லா தந்தாருன்னு சொல்லியிருக்காங்க, சொல்ல மாட்டாங்க. நல்லா கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கொடுத்தாரு கொடுவ சட்டப்படி கொடுத்தாரு. ஏன்னா கொடுக்கறது யாருக்கு? மற்றவங்களுக்கு. தாரதுதான் எங்களுக்கு. இன்னைக்கு நல்ல பயானு தந்தாருன்னு சொல்றது எங்கேயாவது கேட்டுக்கிறோம். நல்லா கொடுத்தாரு, அப்படியே பாசம் பண்ணி அனுப்ப. மூமின்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. மூமின்கள் இன்னைக்கு சொன்ன விஷயம் எனக்கு சொன்ன மாதிரி இருக்குது, என்னுடைய விஷயம் போல இருக்குது, எனக்கிட்டே எழுதி வாசிச்ச மாதிரி இருக்குது, எனக்கிட்டே அவருடைய வாயில வெளியாக்கினான் போல இருக்குது. இப்படிதான் மூமின்கள் யோசிப்பாங்க. கைசபர் சாஹிப் அப்படித்தான் யோசித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல வந்திருப்பார். கைசபர் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சத்தம் சரியான சத்தம், ஓவர் சவுண்ட் ஆகும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வசனம் இறக்கினான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சத்தத்தை நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உயர்த்தாதீர்கள் என்ற ஒரு ஆயத்து. சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சத்தத்துக்கு பின்னால, இந்த ஆயத்துக்கு பின்னால நபியுடைய மஜ்மாவுக்கு வாழ்ந்தது. சரதாசன் எங்கப்பா சாப்பிட காணும், ஒரு வாரம் இல்லை, போய் பாருங்க என்ன நடக்கும். போயிட்டு விசாரிச்சால் வீட்டுப்பாரு அழுது கொண்டு இருக்கிறார். கூட நபியோ வர சொன்னாங்க, கூட்டிக் கொண்டு வந்தாங்க. ஏன் வாரல நீங்க யாரும் சொல்லணும்? எனக்கு எதிராக குர்ஆன் ஆயத்தை, உங்களோட சத்தத்தை நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உயர்த்தாதீங்க குர்ஆன் ஆயத்தை. அல்லாஹ் என்னை கண்டித்து குர்ஆன் ஆயத்தை இறக்கி விட்டான். என்னுடைய சத்தம் உங்களோட சத்தத்தை விட உயர்ந்தது, அதனால எனக்கு பயமா இருக்குது, அதெல்லாம் நான் வாரேன். நபி அவங்க சொன்னாங்க, அது உங்களுக்கு இறங்கின ஆயத்து, நீங்க பயம் இல்லாம வாங்க. சஹாபாக்கள் அப்படித்தான் இருக்கணும். ஈமான் உள்ளவங்க. வட்டி அல்லாஹ் யாருக்கு ஹராமாக்கி இருக்கான்? முஸ்லிமுக மூமினுக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்க ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் கட்டியெழுத்து. ஈமான் உள்ளவர்களே, ஈமான் உங்களுக்கு இருந்தால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் உள்ளவர்களே, இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையிலேயே ஈமான்தாரியாக இருந்தால் வதரு மா பகிய மினர் ரிபா, வட்டியை விட்டு போடுங்க. வட்டி மூமின்களுக்கு தான் ஹராம், முஸ்லிம்கள். முஸ்லிம் என்ன செய்வார்? இங்க கேட்பார், இவர் ஹராம் என்றா அங்க போவார், அவர் ஹராம் என்றா இன்னொருத்த போவார். யாராவது ஒருத்தர் ஹராம் என்று சொல்லிட்டாங்க, அவருக்கு ஹராம். குர்ஆன்ல வந்திருக்கிற எல்லா ஏவல்களும் எல்லா விளக்குகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அது மூமின்களுக்காக வேண்டும். நோம்பு யாருக்கு கடமை? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு தான் நாம நோம்பு கடமையாக்கி. அப்ப இவ்வளவும் இருக்கக்கூடியவர்களுக்கு தான், ஈமான் உள்ளவர்களுக்கு தான் நோம்பு. ஏன்? லஅல்லகும் தத்தகூன், நீங்க ஈமான்ல இருந்து இன்னொரு படி ஏறி தக்வா உள்ளவராக, முத்தகியாக, அதுதான் நோம்பு. ஒரு மனிதனை தக்வா உள்ளவனாக ஆக்க வேண்டும் என்றால், இறையச்சம் உள்ளவனாக ஆக்க வேண்டும் என்றால் அதான் என்ன செஞ்சிருக்கணும்? ரமலான்ல வளமையாக 5 வக்து தொழுகிறது, ரமலான்ல 10 வக்தாகி இருக்கும். அல்லது ரமலான்ல உம்ரா செய்கிறது, ஹஜ் செய்கிறது கடமையாக்கி இருக்கும். நன்மைகள் செய்யறதெல்லாம் கடமையாக்கி இருக்கும். ஆனால் ரமலான்ல அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நீ சாப்பிடக்கூடாது.
எந்த ஹராத்தையும் தொடக்கூடாது. உள்ள கால் எந்த ஹராத்துக்கும் நடக்கக்கூடாது. ரமலான்ல எல்லாம் விளக்கல் தான், ஏவல்கள். ரமலான்ல இருக்கிறது எல்லாம் விளக்கல் தான், ஏவல்கள் ஒன்று. ஏவல் ஒன்று தான், நோம்பு பிடிக்க. நோம்பு பிடிக்க. நோம்புண்டால் என்றால் அல் இம்சா. நோம்புக்கு வரை விளக்கணமே அல் இம்சா. சில விஷயங்களை வாழ்க்கையில தடுத்துக் கொள்ளுங்க. ஒரு பயிற்சி, ட்ரைனிங். ஒரு 30 நாட்களை கொண்ட ஒரு 12-13 மணித்தியாலங்களுடைய ஒரு ட்ரைனிங் தான் நோன்பு. ரமலான். இதை மனிதன் சரியாக பயன்படுத்தி விட்டால், பாதுகாத்து விட்டால், அவனுடைய வாழ்க்கை பாதுகாப்பு. ஏன் சாப்பிடக்கூடாது? ஏன் எதையும் குடிக்கக்கூடாது? இதனால் அல்லாஹ் என்ன லாபம்? மல்லம் யதஅகவுல ஸூர வல் அமலி. ஸல்லல்லாஹு அலைஹி யார் வீணான காரியங்களை, பாவமான காரியங்களை விட்டுவிடவில்லையோ, பொய் சொல்வதை, பாவமான பேச்சுக்கள் பேசுவதை விட்டுவிடவில்லையோ, فَلَيْسَ لِلَّهِ حَاجَةٌ فِي أَنْ يَدَعَ طَعَامَهُ وَشَرَابَهُ. அவனை சாப்பிடாமல் வைப்பதில், குடிக்காமல் வைப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார். பட்டின கிடக்கிறதல்ல நோக்கம். பசியில கிடக்கிறதுனால எந்த லாபமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை. பட்டினை வச்சிருக்கிறது, பசியில வச்சிருக்கிறது ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி. என்னுடைய சாப்பாடு தான், நான் ஹலாலாக சம்பாதித்தது தான், எனக்கென்றே உள்ளது தான். ஆனால் சில மனிதர்களுக்கு நான் என்னுடைய ரொம்பக்காக, என்னுடைய அல்லாஹ்வின் திருப்திக்காக, என்னை படைத்த என்னுடைய ரொம்பக்காக, எனக்கென்று அல்லாஹ் ஹலாலாக்கியதை நான் ஹராமாக்க, எனக்கென்று அல்லாஹ் ஹலாலாக்கியதை நான் ஹராமாக்க போகிறேன். நானும் என்னுடைய மனைவியும் மாத்திரம் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த மனைவியை இச்சையோடு பார்ப்பதற்கோ, அவளை நெருங்குவதற்கோ, தொடுவதற்கோ நாம் யாரும் முன் வருவதில்லையே. நான் என்னுடைய ரப்புக்காக, என்னுடைய ஹலாலான மனைவியவே ஆசையோடு பார்த்தார். நான் என்னுடைய ரப்பின் திருப்திக்காக, என்னுடைய கணவனையே அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி வாழ்ந்தார். என்ற வாழ்க்கையில் நான் எப்படி ஒரு ஹராமான பெண்ணை தொட முடியும்? ஹலாலையே நோக்கி கொடுத்தவன் என்ற ரப்புக்காக. என்ற வாழ்க்கையில் நான் எப்படி ஒரு ஹராமான ஒரு உணவுல கை வைக்கலாம்? என்ற ரப்புக்காக நான் ஹலாலையே விட்டு கொடுத்தவன் எப்படி ஹராத்துல கை வைக்கிறேன்? என்ற வீட்டுக்குள்ள நான் மாத்திரம் இருக்கிறேன், எவ்வளவோ தாகமாக இருக்கிறது, எல்லாரும் என்னுடைய ரப்புக்காக நான் அதை தாங்கிக் கொண்டவன். என்னுடைய தொண்டை குழியில் எப்படி ஒரு ஹராமான பானம் பிறகும்? இதுக்கு பேர் தான் ரமலான். ஆனா எங்களை ரமலான் கொஞ்சம் வித்தியாசம். நாங்கள் ரப்புக்காக எல்லாம் செய்கிறது. 30 நோம்புலையும் டிவி மூடி 31வது நோம்புல நாங்க தான் நடத்துறோம். பெருநாள் நாங்க தான் ஆரம்பிச்சு வைக்கிறோம். 30 நாளும் பிள்ளைக்கு நோம்புடைய ட்ரைனிங். டிவி பார்க்க கூடாது, படம் பார்க்க கூடாது, பாட்டு கேட்க கூடாது. பெருநாள் சொல்லி நாங்க தான் ஆரம்பிச்சு வைக்கிறோம். பெருநாள் தாண்டி சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு அனுபவிக்காட்டி, இன்னைக்கு செய்யாட்டி வேற எப்ப செய்யறது? இதுக்கு பேர் ரமலான், இதுக்கு பேர் நோன்பு, இதுக்கு பேர் தக்குவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யாராவது உங்களுக்கு அடிக்க வந்தா, ஏச வந்தா சொல்லுங்க, பள்ளிய நீ சாஹி, நான் நோம்பு பிடிச்சிக்கிறேன் பாப்பா, நான் நோம்பு பிடிச்சிக்கிறேன், அதனால நான் ரமலான்ல சண்டைக்கு வர மாட்டேன், உங்களுக்கு ஏச மாட்டேன், அடிக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ரமலான் முடியட்டும், ஷவ்வால் வரட்டும், நாம் பார்த்து அதான் அர்த்தம். நீங்க எவ்வளவு நோம்பு படுத்தான்னு ரமலான் ஏதோ நோம்புக்காக வேண்டி பொறுமையா இருக்கிறேன், பொறுமையுடைய மாசம் தானே, நோம்பு முடியட்டும் நான் பார்த்துக்கோம். அதுக்கு பிறகு விலகும் நான் யார் நோம்பு முடியலானே கொஞ்சம் பொறுத்துக்குவோம். இதுக்கு பேர் தப்புவாகும். இது வாழ்க்கையில் உண்டாகும். நோம்புக்கு மாத்திரம் கண்ணை பாதுகாப்பதல்ல, நோம்புக்கு மாத்திரம் ஹலாலை பாதுகாப்பதல்ல, நோம்புக்கு மாத்திரம் சண்டை பிடிக்காமல் சச்சரவு செய்யாமல் இருப்பதல்ல, வாழ்க்கை பூரா அதை கடைபிடிப்பதற்குரிய ஒரு ட்ரைனிங் தான் நோன்பு. இந்த வாழ்க்கையில நாங்க ஒரு லட்சியமாக, வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக இருந்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. நோம்பாளி மாதிரி எங்க வாழ்க்கையை கழிச்சிட்டோம் என்றால் இஃப்தார் மாதிரி எங்களோட வாழ்க்கை, இஃப்தார் மாதிரி, இஃப்தார பாருங்க எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு இன்பம், எவ்வளவு ஆனந்தம். இதை போல எங்களை சக்கராக்கும் நோம்ப போல வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் சக்கராத் இஃப்தார போல வரும். இஃப்தார பாருங்க, சில நேரம் நோம்புல கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, பகல் முழுக்க சிரமப்படுறவங்க இருக்கிறாங்க, வெயில்ல அலையிறவங்க திடீரவங்க இருக்கிறாங்க. அவன் அந்த சில நேரம் நினைப்பு வரும், நாளைக்கு நோம்பு விட்டுட்டு நாளைக்கு குடிக்கும், அப்படி ஒரு நிலவு உண்டா. ஆனா அந்த இஃப்தார்ல தண்ணீர் சொட்ட குடிச்ச உடனே அந்த கவலை, அந்த கஷ்டம், அந்த பசி, அந்த தாகம் எல்லாம் எப்படி எங்களை மட்டும் காணாமல் போய்விடுகிறது, இன்பம் அடைந்து விடுகிறோம். அதை போல எங்களோட வாழ்க்கையில பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் அந்த சக்கராத்தியம். நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு நோம்பு குடிக்க பழக்கம், நோம்பு குடிக்க பழக்கம். 10 வயசு, 8 வயசு, 7 வயசு, 11 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் நோம்பு குடிக்க நாங்கள் பழக்கிறது வளர்க்கணும். அந்த டைம்ல அந்த புள்ள உமா கிட்ட ஓடி வரும். தாயுடைய அன்புதான் அல்லாஹ்வுடைய அன்புக்கு உதாரணம். தாயை விடவும் இறக்கமுள்ளவன் என்று சொல்றார். இந்த தாய் இடத்துல, தந்தை இடத்துல புள்ள ஓடி வரும், பாப்பிட்ட வரும், பாப்பன் ஒன்னும் வானம், அன்னி மட்டும் கொஞ்சம் தாங்க போதும். அந்த வாப்பா அந்த பிள்ளையை நெஞ்சோடு அடைச்சு கொண்டு என்ன சொல்றான், மான் கொஞ்ச நேரம் நீங்க, கொஞ்ச நேரம். அதுக்கு பின்னால அவர் செஞ்சு வச்சிருக்கிற இஃப்தாருக்கு கொண்டு வந்திருக்கிற எல்லாத்தையும் காட்டுறாரு. எல்லாம் உங்களுக்கு, எல்லாம் உங்களுக்கு. அந்த புள்ள உமா கிட்ட ஓடுது, உமாவை கட்டி பிடிச்சு கொண்டு அழுது, எனக்கு வேற ஒன்றும் ஆனமான், தண்ணி கொஞ்சம் மட்டும் தாங்குமான். அந்த தாய் பிள்ளையை நெஞ்சோடு அழைச்சி கொள்றார். கொஞ்ச நேரம் பிள்ளைல, கொஞ்ச நேரம் தங்க கொள்ள, கொஞ்ச நேரம் எல்லாம் உங்களுக்கு தான். எப்படி இஃப்தாருடைய நேரத்தில் அந்த புள்ள தன்னை மறந்து உண்ணுறதோ, குடிக்கிறதோ, சாப்பிடுறதோ, இதை பார்த்து அந்த பெற்றோர்கள் எவ்வளவு ஆனந்தம் அடைகிறார்களோ, இதை போல அல்லாஹ் எங்களை சாப்பிட வச்சு, குடிக்க வச்சு ஆனந்தம் அடைவான். சொர்க்கத்தில் சொல்லுவான், எனக்காக விட்டா இல்லையா, எனக்காக தியாகம் செஞ்சா இல்லையா, சாப்பிட்டு எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான். இது எது தெரியுமா, பிமா அஸ்ரஃப்தும் ஐயாமில் காலின். இது வேற ஒன்றும் இல்லை பாப்பா, உலகத்துல இருந்து நீ அனுப்பி வச்சதுதான் இதுன்னு சொல்லுவாங்க. சொர்க்கம் என்பது அது வெறும் பூமி. அங்க இருக்கிற கட்டிடங்கள், அங்க இருக்கிற உணவுகள், அங்க இருக்கிற பல வகைகள், அங்க இருக்கிற இன்பங்கள், அங்க இருக்கிற சந்தோஷங்கள் அனைத்தும் நாங்க இங்க செஞ்ச தியாகம் என்பதை மறந்துவிடார். அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். நன்மை செய்பவருடைய நன்மைகளை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டார். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ் அதற்குரிய நன்மையை காட்டாமல் விட மாட்டான், தராமல் விட மாட்டான்.
فمن يعمل مثقال ذرة خيرا ஒரு கடுகு மணி அளவு ஒரு அணு அளவு ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்தாலும் அல்லாஹ் சொல்றான் இரவு அவன் அதனுடைய பிரயோஜனத்தை பார்ப்பான். அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் காட்டுவான். நீ உன வருத்தத்துல உனக்கு ஏதாவது கட்டத்துல ஒரு பக்கம் திரும்பும் பொழுது அல்லாஹ் என்று சொல்லியே அதனுடைய நன்மை தான் இருக்கிறதா, அதனுடைய நன்மை தான் இருப்பார். அந்த நேரம் தான் சில மக்கள் சொல்லுவாங்களாம், எங்களோட வாழ்க்கையில எங்களோட உடல்கள் நெருப்பும் கத்தரி போர்களால் வெட்டப்பட்டிருக்க கூடாதா? வார்த்தைகளுக்கு கூட அல்லாஹ் இவ்வளவு நன்மையை வைத்திருக்கிறார். சகோதரர்களை கால குத்துற ஒரு முள்ளுக்கும் நல்ல நன்மை வச்சிருக்கிறார். சகோதரா சொன்னாங்க, மா யுஸீபுல் முஸ்லிம் மின் நஸபி வலா வஸபி வலா ஹம்மி ஹத்தா ஷௌகத்தி யுஷாக்குஹா. கால்ல தவறுதலாக யாரும் முன்னிடத்தில் கால் வைக்கிறதில்லை. தவறுதலாக காலில் குத்துகிற ஒரு முள்ளுக்கும் அந்த வலிக்கும் அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறார். காட்டுவான். காலோடு அடிப்பட்டோன்னு அல்லாஹ்னு புரிகிறது. அதனுடைய நன்மையையும் இன்ஷா அல்லாஹ் ரமலானை வீணாக்கி விடாது, ரமலான பாழாக்கிறார். ரமலான்ல வேஷம் போடுறவர்களாக மாறினார். ரமலான்ல வேஷம் போடுறவங்க இருக்கிறாங்க. தலைநோவு வந்தால் வளமையா தொழுகிறவங்களுக்கும் இடம் இல்லை. பள்ளி வளமையா தொழுகிறவங்களுக்கும் இடம் இல்லை. பள்ளி நிறைஞ்சு 2, 3, 4, 5 பழைய நிலம். திரும்ப 27 வந்து இன்னொரு டிராமா. செய்யறத போல அழுகுறத போல மன்னிப்பு கேட்கறத போல மண்டாடுறத போல இன்னொரு டிராமா காட்டுறாங்க. அது முடிஞ்சதோட அது அப்படி முடிஞ்சது. போனா அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் செவ்வாயில ஒவ்வாளாய் சொல்லுவாங்க. ரமலான்ல பள்ளிக்குள்ள இருந்தவன் செவ்வாயில ஒவ்வாளாகிறான். ஒத்தனை பள்ளிக்கான் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நன்றி பெற்ற மனிதர்களாக நாம் மாறி அந்த நிலைமைகளை மாற்றும். அந்த எங்களை சீராக்கும். யாரும் மன்னிப்பு சகோதரர்களே இல்லல்லதீன தாபு வ அஸ்லமு வ பையனு. அல்லாஹ் சொல்றான், தௌபா செஞ்சு தன்னை திருத்தி, தௌபானது தன்னை திருத்துறது. தாபு வ அஸ்லமு தன்னை திருத்தி, வ பையனு அல்லாஹ்வுக்கு முன்னால நிரூபிக்கும். நான் இப்படி இருந்தேன், நான் திருந்திட்டேன், நான் மாறிட்டேன், நான் உண்மையிலே விட்டுட்டேன். அவங்களுக்கு தான் பண்ணி ரமலானை பாதலாம். சென்ற ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் இன்று அநேகமானவர்கள் கபராளிகளாக ஆகிவிட்டார்கள், நோயாளிகளாக ஆகிவிட்டார்கள், நோன்பு பிடிக்க முடியாதவர்களாக மாறிவிட்டார்கள், சிறை கைதிகளாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். ஆபியத்தோட ஆரோக்கியத்தோட அல்லாஹ் எங்களுக்கு நோன்பை எட்ட வைக்கணும். அந்த நோன்பை நோன்பாக பிடித்து அதனுடைய பகல் காலங்கள் இரவு காலங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். ஒவ்வொரு வினாடியும் ரமலானை பாதுகாக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வத்தகு ஷஹ்ர ரமலான். ரமலானுடைய மாதத்தை ரொம்ப பயந்து கொள்ளுங்க. ஃபைன்னஹு ஷஹ்ருல்லாஹ். என்னது அல்லாஹ்வுக்கு சொந்தமான மாதம். ரமலான் அல்லாஹ்வுக்கு சொந்தமான மாதம். அடியார்களுக்கு நான் நோன்பா இல்லையான்னு தெரியாது. கணவன் மனைவியும் சேர்ந்து சாப்பிட்டு சாப்பிடுறான். ஆனா இடையில மனைவி நோன்பை திறந்துதான் கணவனுக்கு தெரியாது. கணவனுக்கு தெரியாது தன்னுடைய மனைவி நோன்பு இல்லை. ஒரே சகன்ல உட்கார்ந்து மனைவி உம்மா இஃப்தார் செய்யறான். பிள்ளைக்கு தெரியாது என் உம்மா நோன்பு இல்லை. அல்லாஹ்வுக்கு சொந்தமான
அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மாத்திரம் சொந்தமானது. சௌலி வஅனா அஜ்ஸி நோன்பு எனக்குரியது, அதன் கூலியை நானே கொடுக்கிறேன் என்றான். நானே கொடுக்கிறேன், அதற்கு கூலி நான் தான் என்கிறான். மலக்களிடத்தில் அல்லாஹ் நோன்புக்கு கூலி கொடுக்கிற பொறுப்பை கொடுக்க இல்லை. என்றால் ஒரு மனிதன் என்ன நிலையில் நோன்பு நோக்கிறான் என்பதை அல்லாஹ் மாத்திரமே அறிகிறான். எனவே ரமலானை பாதுகாக்கும். அடுத்த ரமலானுக்கு நாங்கள் இருப்போமோ இல்லையோ தெரியாது. அல்லாஹ் இந்த ரமலானுக்கும் இன்னும் 2 வாரங்கள் 3 வாரங்கள் மீதி இருக்கிறது. அதில் ஆரோக்கியத்தை கேட்போம், நீண்ட ஆயுளை கேட்போம், சந்தோஷத்தை கேட்போம். ரமலானை பாதுகாக்கக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக நாம் மாறுவதற்குரிய முயற்சிகளை செய்வோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து தருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, குற்றக்குறைகளை மன்னிப்பாயா, தப்புத்தவர்களை மன்னிப்பாயா, எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி தருவாயா. புனிதமிக்க ரமலானை எதிர்பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த ரமலானை அழகான முறையில் வரவேற்று பாதுகாக்கக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக மூமின்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா. நாங்கள் உன்னை சந்திக்கும் பொழுது இறையச்சமுள்ள தக்குவா உள்ள உண்மையான ஒரு முத்தகையாக உன்னை வந்து சந்திப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அதற்குரிய ரமலானாக வருகின்ற ரமலானை ஆக்கி தருவாயாக. வா தக்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.